மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே நியூஸ் 7 தொலைக்காட்சியிலே காஞ்சி மடத்தில் மகா பெரியவாளோடு நடந்த பல்வேறு சம்பவங்களை தினந்தோறும் நாம் அனுபவித்து வருகிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மகா பெரியவா அவர்கள் காஞ்சிபுரத்திலே மடத்திலே இருந்த பொழுது, அது மட்டுமன்றி நிறைய புனித யாத்திரை மேற்கொள்கிற பொழுதெல்லாம் இந்திய நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய பெருமக்கள் எல்லாம், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, வெளிநாட்டு மந்திரிகள் உட்பட பல பேர் மகா பெரியவாளை தரிசித்து பார்த்து தமக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதற்கு விடை கண்ட நினைவுகளை எல்லாம் நாம் அனைவரும் அறிவோம். மகாத்மா காந்தியடிகள் மகா பெரியவரை சந்தித்ததும், அதே போல விசிறி சாமியார் என்று அழைக்கப்படுகிற அவர் மகா பெரியவரை சந்தித்ததும், இதே போல பல்வேறு ஞான பண்டிதர்கள் கீவாஜா, உவே சுவாமிநாதையர் போன்ற பெருமக்கள் எல்லாம் மகா பெரியவாளை சந்தித்து தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் பெற்ற சம்பவங்களை எல்லாம் இந்த உலகம் அறியும். வெளிநாட்டு அறிஞரான பால் பிரண்டன் ஒருமுறை மகா பெரியவாளை காஞ்சி மடத்திலே வந்து சந்தித்து தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் மகா பெரியவாளிடத்திலே கேட்டு பதில் பெற்று வியந்த சம்பவம் உண்டு. மகா பெரியவா தன்னை சந்திக்க வந்திருந்தாலும் பால் பிரண்டனிடத்திலே நீ ரமண மகரிஷியிடத்திலே போய் உனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதற்கான பதிலை பெறு என்று ரமணரிடத்திலே அனுப்பி வைத்த நினைவுகளும் இன்றைக்கும் நினைவிலே வந்து கொண்டிருக்கிறது. மகா பெரியவாளை சந்திக்கிற ஒவ்வொரு பெருமக்களும் வாழ்க்கையில் ஏதோ தான் முக்தி நிலையை அடைந்து விட்டது போல உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகோன்னதமான குரு என்று சொன்னால் கண்டிப்பாக அது காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் உம்மா சித்தாத்தா மகா பெரியவாளாகத்தான் கண்டிப்பாக இருக்க முடியும். நான் 1995ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்திலே மகா பெரியவா சித்தியடைந்த அடுத்த வருஷம், உங்களுக்கு தெரியும், 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அன்றைக்கு மகா பெரியவர் சித்தி அடைந்தார். அன்றைக்கு நான் காஞ்சிபுரத்திலே இருந்தேன். நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையாளராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி TN சேஷன் அவர்கள் ஒரு குழந்தை மாதிரி ஒரு கம்பை எடுத்து கொண்டு போய் அந்த வரிசையில் நின்றவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்திய சம்பவத்தை எல்லாம் நாம் தொலைக்காட்சி மூலமாக அறிவோம். அப்படிப்பட்ட மகா பெரியவர் சித்தி அடைந்த பொழுது அங்கே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வருகை தந்து ஏதோ தன்னுடைய இல்லத்திலே ஒருவர், தன்னுடைய மூத்த இல்லத்தில் ஒருவர் இறந்து விட்டதாக கருதி அழுத சம்பவத்தை எல்லாம் இன்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு அப்படிப்பட்ட மகான் இன்றைக்கு இல்லையே என்கிற ஏக்க உணர்வு. உண்மையை சொல்லப்போனால் நாமெல்லாம் அன்றைக்கு மகா பெரியவாளை பார்த்த நான் 1987 2000 வரைக்கும் காஞ்சிபுரத்திலே பத்திரிகையாளனாக பணியாற்றியவன். மடத்து சார்ந்த செய்திகளை எல்லாம் சில நேரம் எடுத்துக்கொண்டு போய் மற்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து வருகிற நினைவுகளையும் இன்றைக்கு நினைவு பார்க்கிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸிலே ஒரு வயதான ஒரு பெரியவர் இருப்பார். அவரிடத்திலே போய் இந்த செய்தியை கொடுக்கிற பொழுது உண்மையிலேயே மடத்து செய்தி என்றால் உடனே அதை போட்டு தருகிற பாங்காளனாக அவர் விளங்கினார். 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி மகா பெரியவா சித்தியடைந்த அடுத்த ஆண்டு காஞ்சி மடத்திலே ஒரு விருது வழங்குகிற விழாவினை நான் ஏற்பாடு செய்திருந்தேன். 20 பேர் அந்த விருதினை பெற்றார்கள். கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த், லேனா தமிழ்வாணன், குமரி அனந்தன், பாடகர் BP சீனிவாஸ், கோவில்பட்டி KR என்று அழைக்கப்படுகிற K ராமசாமி, தினமலர் ஆசிரியர் R கிருஷ்ணமூர்த்தி சார், இது போன்ற பெருமக்கள் எல்லாம் விருது பெற்ற பொழுது அன்றைக்கி நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஸ்ரீகாந்த், கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் என்னிடத்தில் வந்து அன்றைக்கு சொன்னார்,
என்னை பார்த்து நான் அப்பொழுது நெல்லை பாலசுப்ரமணியன், நீங்கள் நெல்லை பாலசுப்ரமணியன் அல்ல, அவருடைய பிஏவாக வேண்டுமானால் நீங்கள் இருக்கலாம் என்று சொன்னார். ஸ்ரீகாந்த் என்ன நினைத்தாரோ, நான் பாலசுப்ரமணியன் என்று சொன்னால் அப்படியே இந்த விருது வழங்குகிற விழாவை ஏற்பாடு செய்வது என்பதனாலே ஏதோ பஞ்சகஜம் கட்டிக்கொண்டு ஒரு 70 வயதுக்கு மேலே குடுமி வைத்து கொண்டு இருப்பேன் நினைத்து வந்த மாத்திரத்தில் மடத்தில் என்னை பார்த்த அவரை பார்த்து வியந்து போனார். அன்றைக்கு தான் ஸ்ரீகாந்த் பேசுகிற பொழுது, நான் உலகத்திலே எத்தனையோ விருதுகளை பெற்றிருக்கிறேன், மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ் என்று எத்தனையோ பரிசுகளை, கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்திருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் நான் பெறுகிற மிகப்பெரிய விருது, பிக்கஸ்ட் அவார்ட் இன் மை லைஃப் என்று சொன்னால் அது இன்றைக்கு நான் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருள் முன்னிலையிலே பெறுகிற இந்த விருதுதான் நான் வாழ்க்கையிலே பெறுகிற மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன் என்று அன்றைக்கு ஸ்ரீகாந்த் அவருடைய சகோதரியுடைய கணவன் பரத் ரெட்டியோடு அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்ததை பார்க்கிறது. உண்மையிலே அந்த விருது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய விருது என்று சொன்னதை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.